முத்தமிழா என் மூச்சுக்காட்டில் கலந்த தமிழ் அன்னையை வணங்கி இன்று 79வது சுதந்திர தினத்தை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். முத்தமிட்ட நிலமதில் முத்தமிட்ட உயிர்கள் சத்தமிட்ட ஒரு சொல் வந்தே மாதரம். உறுதி கொண்ட உண்மை நெஞ்சங்களின் குருதி குடித்து சிவந்திட்ட சரித்திரம். கண்ணில் தீவிழும் வழியினில் தினம் வெந்து மண்ணில் சாயும் மரம் போல் உயிர் மாண்டு விண்ணில் முழங்கும் இடியாய் புரட்சியிலும் எண்ணில் அடங்கா தியாகத்திலும் சுதந்திரம். உடலின் நரம்பினில் கிரித்த கயிற்றில் உதிரம் நனைந்த சுவாச காற்றில் உயர எழுந்து உவகை நிறைந்து பறக்கிறது தேசிய கொடி. எப்படி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த நம் தமிழ்நாட்டை சேர்ந்த வீர தமிழர்கள் சிலர் இதோ. ஆணுக்கு பெண் நிகர் என்னும் வாக்கிற்கிணங்க வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர். கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் 7 ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை கிழித்தெறிந்து தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி வீர தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியார். கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கே கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாத்து நட்டாயா களை பறித்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என்று சொல் அம்புகளால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை அதிர வைத்த முதல் பாளையக்காரர். வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உண்டு. வீரத்தின் மறுவுருவம் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன் எழுதுகோளால் சுதந்திர உணர்வை தமிழர்களின் மனதில் தட்டி எழுப்பியவர் யார் தெரியுமா? திருநெல்வேலி ஜில்லாக்காரன், திக்கு முக்காட வைக்கும் பேச்சுக்காரன், எட்டயபுர ஜில்லாக்காரன், எட்டால் உயர புகழுக்கு சொந்தக்காரன். அவர் எட்ட வச்சதிலேயே கவிதையில தான். எட்டயபுரத்துல பிறந்தவர் எட்ட வச்சதிலேயே கவிதையில தான். சிவகாமி அம்மா மூச்சடக்கி எடுத்த முத்து அவர். அவனை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. அவனை எதிர்த்து வா சாடிட எந்த நாளும் அஞ்சும். அவன் எடுத்து பாடிட தமிழ் வார்த்தையெல்லாம் தென்றும். அவனே எங்கள் பாரதத்தாயின் சாரதி வீரத்தமிழன் பாரதி. மேலும் கருப்பு காந்தி, கொடிக்காத்த குமரன், தேசியம் காத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் போன்ற பல தமிழர்கள் பல விடுதலை வீரர்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் இப்பொன்னாளில் என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருக, பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் வருக, உறுதி கொண்ட உண்மை இந்தியனால் ஒற்றுமையாய் வாழ்ந்திட வருக, தாய்நாடு காத்திட தலை நிமிர்ந்து முழுவண்ண கொடியை சுமந்தே வருக, புதிய பாரதம் படைத்திட இந்தியன் என்று உருமாப்புடனே வருக. இந்தியம் என்பது நமது தேசப்பற்று, அது நம் ரத்தத்தில்